TET psychology question number 201 to 220. தனியால் சோதனை என்னும் ஆய்வை மேற்கொள்பவர் யார்? ஆசிரியர். சாதனை புரியும் தூண்டுதல் கோட்பாட்டினை உருவாக்கியவர் யார்? மெக்லிலாண்ட். திறந்த பல்கலைக்கழகம் உடைய முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? இங்கிலாந்து. குளுக்கோமா என்ற நோயால் பாதிக்கப்படுவது எது? கண். ஏதோ ஒன்று தூண்டி நம்முடைய இலக்கை அடைய செய்வது எது? ஊக்குவித்தல். அடைவூக்கம் சூழ்நிலையின் பாதிப்பால் தோன்றுகிறது என்று கூறியவர் யார்? அட்கின்சன். மாஸ்லோவின் 5 படிநிலைகளில் இடம்பெறாத 2 படிநிலைகள் யாவை? அடைவூக்க தேவைகள், அழகுணர்வு தேவைகள். தூண்டல் துலங்கல் தொடர்பை கூறியவர்கள் யார்? தாண்டெக் மற்றும் ஸ்கின்னர். வெள்ளை எலியை பயன்படுத்தி இசைக்கேற்ப நடனமாட செய்தவர் யார்? ஸ்கின்னர். சுல்தான் குரங்கு கோலரின் முதல் முயற்சியில் வெற்றி பெற எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு? 20 வினாடிகள். அடிப்படை மன எழுச்சிக்கு எடுத்துக்காட்டு. அச்சம், சினம். உண்மை நிலைக்கு புறம்பான பருவம் எது? குமரப்பருவம். குமரப்பருவம் தெளிவற்ற நிலையில் இருக்கும் பருவம் என்று கூறியவர் யார்? வில்லியம் பார்ட்டர். குமரப்பருவம் வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு என்று கூறியவர் யார்? ராஸ். கவனிக்க வேண்டிய பொருளை கவனிக்காமல் வேறொரு பொருளை கவனிப்பது கவனமின்மை. நெருக்கமாக அமர்ந்திருக்கும் பலரை நாம் ஒரே குழுவாக காண உதவும் புலன்காட்சி அண்மை விதி. புலன்காட்சியின் பிழையை திரிபு காட்சி. வதந்திகள் பரப்புவது எந்த கோட்பாட்டின் அடிப்படை? படிம மாற்ற கோட்பாடு. பூனையின் படத்தை வரைதலை கொண்டு படிம மாற்று கோட்பாட்டை விளக்கியவர் யார்? பார்ட்லட். இடது பக்க மூளை செய்யும் வேலைக்கு எடுத்துக்காட்டு. எழுத்தறிவு, கணக்கு போடுதல், வேலை செய்தல்.